நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒரு விசையாக கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமை சோதரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையினுடைய பிரசனம் வெளிப்படட்டும், இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் வெளிப்படட்டும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற மன்னாவை வெளிப்படுத்துவீராக. என்னை மறைத்து வெளிப்படும், நீர் பேசும் இடைப்படும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கலாமா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சனிக்கிழமை எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல வசனம் அனுப்புனே பார்த்தீங்க? இந்த வசனத்தை அனுப்பி வச்சு நான் அந்த வசனத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தோடனே அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்துல செய்தி கொடுக்கறதுக்காக கொடுத்தா அந்த வசனத்தை அனுப்பி வைக்கிறீங்க. சரி, இருந்தாலும் தாங்க வாங்கிக்கிறோம். எங்க ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா தான் இருக்கும், அதனால கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை எடுத்த உடனே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. என்னது? அப்பொழுது ஏதோ ஒண்ணு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க, சொல்ல போறாங்க, சொல்லி இருக்குன்னு நினைச்சுக்குவோம். அதுல ஒரு காரியம் இருக்கு. உன் களஞ்சியங்கள் என்ன செய்ய போறாரா? ஏதோ ஒண்ணு செஞ்சா களஞ்சியம் பூரணமா. அதை விட்டுறக்கூடாது. நீங்க வாயில சொல்லும் பொழுது பூரணமா நிரம்பும் தான் சொல்லணும். உங்க வீட்டுல இருக்க மளிகை பொருள் எல்லாம் பூரணமா தான் நிரம்பும். பேங்க் எல்லாம் பூரணமா தான் நிரம்பும். உங்க வீட்டினுடைய எல்லா தேவைகளும் பூரணமா தான் இருக்கும். ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்த எப்படி இருக்கணும் தெரியுமா? பூரணமா இருக்கணும். அல்லேலூயா. அது உங்களுக்கு பூரணமா இருக்கணும். அதுல குறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியத்துல சொல்லும் பொழுது என்கிட்ட ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தாங்க. என்ன சொன்னாங்க? உன் ஆலயங்களில் திராட்சரசம், ஆலயங்களில் என்னவா? திராட்சரசம். அப்ப ஆலயம்னா என்ன? எதை சொல்றாரு? சபையை சொல்றாரா? இல்ல வீட்டை சொல்றாரா? நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்தை சொல்றாரா? நீங்க வச்சிருக்க கடையை சொல்றாரா? ஃபேக்டரியை சொல்றாரா? எதை சொல்றாரு? நான் எடுத்துக்கிட்டேன் உன் வீடு, சபை, இதெல்லாம் என்ன செய்ய போறாரு? புரண்டோட பண்ண போகிறார். என்ன புரண்டோடுமாங்க? எழுதிருக்கு. திராட்சரசத்தை நாம எதற்கு ஒப்பிடுறோம்? திராட்சரசத்தை எதற்கு ஒப்பிடுறோம்? திராட்சரசம் ரத்தத்துக்கு ஒப்பிடுறோம். அதுக்கு பதிலா நம்ம கம்யூனியன் கொடுக்கும்போது திராட்சரசத்தை கொடுக்கிறோம். எதற்காக? எதை நம்ம கம்பேர் பண்றோம்? ஏசப்பாவோட ரத்தத்துக்கு நிகரா கம்பேர் பண்றோம். ஆண்டவர் இங்க இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னா, அவங்க வீடுகள்ல தேவனுடைய ரத்தம் பாதுகாப்பு கொடுக்க இறங்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தம் பாதுகாப்பை கொடுக்க எல்லா இடத்திலும் இறங்க போகுது. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்? என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தடைகள், சில காரியங்கள் பிசாசு உண்டுபடி இருப்பான். அதை தேவன் உடைத்திருப்பார், அதை துரத்திருப்பார் சாத்தான. அவன் வர்றதுக்கு வழி வேறதா எங்கேயாவது இருக்கான்னு என்ன ஏதுன்னு பார்த்து கர்த்தர் செய்ய போறாரு. இந்த வாரத்துல சொல்றாரு, உன் வீடுகள்ல என்ன செய்ய போகுது? ஆலைகள்ல கர்த்தருடைய ரத்தம், திராட்சரசம் புரண்டு ஓடி வரப்போகிறார். எங்கேயாவது பிசாசு உள்ள நுழைகிற வழி இருந்தா அந்த வழியை அடைக்கிறதுக்கு கர்த்தருடைய ரத்தம் திராட்சரசம் போல புரண்டு வரப்போகுதான். ரத்தம் எழுதி வரப்போகிறார். ரத்தத்தை கண்டு பிசாசு அங்க இருப்பானா?
ரத்தத்தை கண்டு அவன் ஓடி ஒளிந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேவ மனிதனை சந்தித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நல்ல வல்லமையான தேவ மனிதன். அவரு ஒரு குடும்பத்தார் அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்களா. அப்ப அவர் ஜெபிக்கும் பொழுது கூட ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்திருந்தாங்க. என்ன காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கணும்னு அப்ப அவங்ககிட்ட கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எங்க குடும்பத்துல சொத்து தரால் பிரச்சனை, அது இப்ப இன்னைக்கு கோர்ட்ல போய் அதை முடிவு பண்ணி நாங்க பண்ண போறோம். அதான் வக்கீலோட வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்பணும், நல்லபடியாக முடியும். சரி, ஒரு ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்தில் உட்காந்துருக்க வக்கீல் எந்திரிச்சு ஆடுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவர் கை நீட்டி இயேசுவின் அக்கினி இறங்கட்டும்னு கை நீட்டுறார். அப்ப அந்த வக்கீலுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, நீ எவ்வளவு அக்கினி அனுப்பினாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிற மாதிரி ஆசன் பண்ணுது, குடிக்கிற மாதிரி பண்ணுது. அது குடிக்க ஆரம்பிச்சோட கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த அக்கினி உள்ள விழுந்தா என்ன ஆகும்? பட்டு எரிய ஆரம்பிக்குமா? கத்துறாரு, எனக்குள்ள அந்த அக்கினி எரியுது, என்னால இருக்கவே முடியல, நான் மட்டும் ஓடிடுவேன், என்னை விட்டு கத்தி கதறான். எங்கிருந்து வந்த, எப்ப வந்த? நான் இப்ப வர வழியில தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? வர வழியில தான் வந்தையா? என்னங்க வண்டியில லிப்ட் கேட் வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, இது என்ன காரியம்? அப்ப என்ன காரியத்தை சொல்லுது? அது ஒரு விபத்து அங்க ரோட்ல வர வழியில நடந்திருக்கு. அதுல ஒருத்தருடைய கழுத்து தனியா துண்டா வெட்டி ஒடிச்சு தொங்கிட்டு இருக்கு. அதுல போய் நான் ரத்த காட்டேரி உட்கார்ந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. இவன் மட்டும் முத்து பார்த்தான். நான் இவனுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஜோம் பண்ணி அந்த அசுத்தாவியா ஊழியக்காரங்க விரட்டிட்டாங்க. அந்த அசுத்தாவினுடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னா, இவனுக்குள்ள இருந்து ரத்தம் குடிக்கிற தன்மை. விபத்து நடக்கிற இடத்துல எல்லாம் என்ன நடக்குது? ஒரு அசுத்தாவி ரத்தம் குடிக்க இறங்கிடுது. ஆனா இதுவே இயேசு ரத்தம் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? இயேசு ரத்தம் இறங்குச்சுன்னா அங்க விடுதலை உண்டாகும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டவரே அது புரண்டு வரப்போகுதாம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு. நீ வழியில எதை கண்டு பயந்தாலும் உன்னை பயப்படாம, உன் வீட்டுக்குள்ள எதுவும் நுழையாம, இந்த ஆலயங்களுக்குள்ள கர்த்தருடைய ரத்தம் புறப்பட்டு வரப்போகுது பாதுகாக்கப்படி. வழியில அவன் பார்த்துட்டு உள்ள வர அளவுக்கு இவன் பலவீனனா இருந்திருக்கான். ஆனா சரியான நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே ஒரு வழக்கறிஞர் அதே அந்த ஆவியோட போராடி இருந்தா அங்க என்ன நடந்திருக்கான்? இவங்களுக்கு ஒரு தவறான தீர்ப்பு உண்டாக்கி இவங்களை தற்கொலை பண்ண வச்சு எதையாவது கையை அறுத்து அந்த ரத்தத்தை விழுக வச்சு அந்த ரத்தம் குடிக்கிற ஆவி இறங்கி இருக்குமா இல்லையா? கர்த்தர் பாதுகாத்தார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை புறப்பட பண்ணுவார். அந்த அக்கினி இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் அத்தனையும் ஒவ்வொன்றும் நிர்மூலமாகும். உங்களுக்கு தெரியுமா எங்க உங்க ஐஸ்வர்யத்தை ஓபன் ஆகி அது வழியா தேவையில்லாத பணம் செலவு ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அதனாலதான் ஒரு நாளையில என்ன செய்ய சொல்லியிருக்காரு? நாளையில திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்ப ஏன் அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமா நிரம்பும்? எப்ப? அப்போ உங்க வீட்டுல எப்ப நிரம்பும்? எப்ப நிரம்பும்? அஞ்சாவது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யணுமா? எப்படி என்ன செய்யக்கூடாதா? சுய புத்தியின் மேல் சாயாம இருக்கணும். நான் செய்கிறது சரி அப்படியா? நான் செஞ்சா எல்லாமே நல்லதா தான் செய்வேன் அப்படியா? இல்ல நான் செய்யறதெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படியா?
கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சார்ந்து நடக்கணும். சுயபுத்தி சொல்லணும், நிறைய காரியத்தை சொல்லணும், ஆனா கர்த்தர் சொல்றதா நடக்கும். அல்லேலூயா. ஒரு சகோதரியின் இடத்துல ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையில ஜனங்கள் எல்லாரையும், தேசத்துல மழை இல்லை, நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், நீங்க எல்லாரும் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. படிக்கல உங்களை ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டா நீங்களா வருவீங்களா, அது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. கும்பல்னா கும்பல நம்ம சபை மாதிரியே பாஸ்டர் மட்டும்தான் உட்காந்துருப்பாருங்க. என்ன நடக்குது இந்த கும்பல்ல? அப்படி ஒரே ஒரு பையன் மட்டும் கொடை எடுத்து வந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க? ஜெபிக்க வந்திருக்காங்க. எதுக்கு? தேசத்துல மழை வரணும்னு. ஒருத்தர் மட்டும் கொடை எடுத்து வந்திருக்கான். என்னன்னா எதுக்காக? நான் திரும்பி போகும்போது எங்க பாஸ்டரோ எங்க சபையாரும் ஜெபிச்சா கண்டிப்பா மழை வரும், தேசம் நிறைந்து மலையில நிரம்பிடும், நான் மலையில நனைஞ்சு போகாம கொடை பிடிச்சிட்டு போவேன். நீ வரும்போதே அப்படிதான் வந்திருக்கணும். நான் வீட்டுக்கு போகும்போது என் களஞ்சியங்களை கர்த்தர் எப்படி நிரப்புவாரு? பூரணமா ஃபில் பண்ண போறாரு. உங்க இருதயத்துல பூரணமான சமாதானத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. நம்பிக்கை அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்துல பெட்ல போட்ட உடனே அங்கங்க ஒயர் போட்டு சொருவி கை கால முகத்துல எல்லா இடத்துலயும் நாக்குக்குள்ள மாத்திரை வச்சு நரம்புல எல்லாம் இன்ஜெக்ஷன் அடிச்சுக்க ஒண்ணுமே அந்த உணர்வே இல்லாம இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. சுத்தி நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹை லெவல்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ப்ரெஷருடைய லெவலே ரொம்ப ஹை லெவல்ல அது கேட்குது எனக்கு. ஆனா என்னால இந்த கையை கூட அசைக்க முடியல. அவங்க ஈசிக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம சினிமாக்கள்லையும் மற்றவங்களையும் பார்த்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கோம்ல, ஆமைன்னு சொல்றாங்க பாரு. அழகு என்ன விவரம் கேட்கறது விவரத்தை என்ன நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பதான் சொல்றேன். அப்ப என்ன நடக்குது? நமக்குன்னு வரும்போது விவரமே தெரியுது, எந்த நினைவு இருக்க மாட்டேங்குது. ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம இருதயத்தை மூவாக கூடாம பிடிச்சிட்டு இருந்தா அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கு, கை அப்படியே கச்சு பிடிச்சிருக்கு, யாருமே மூவ்மெண்ட் பண்ண முடியல. அவங்க இன்ஜெக்ஷன் அடிச்சா அப்படியே மாத்திரை இதெல்லாம் நாக்கத்தில் வச்சோடனே அப்புறம். ஆனா என்ன தெரியுமா, ஒரே ஒரு நம்பிக்கை, வேலை நிறைய இருக்கு. நான் 7000 பேரை பார்க்கவே இல்லையே. 7000 பேரை பார்க்காம என் தரிசனம் நிறைவேறாம முடங்கக்கூடாது. தரிசனத்துக்கு நம்ம எப்பயா ஒரு தடவையா ஜெபம் பண்ணிருப்பாங்கல்ல, ஜெபம் பண்ணிருப்பாங்க. கர்த்தர் உங்க வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க. சபை வாக்குத்தத்தத்துக்கு எனக்கு நடக்கணும், உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லியிருப்பீங்கல்ல. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன், உங்களுக்கு உங்க வாக்குத்தத்தத்துக்கு ஜெபிச்சிங்களா கேளுங்களேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தம் நடந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில? வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபையை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. என் வாக்குத்தத்தம் தனிப்பட்ட வாக்குத்தத்தம் இப்பதான் புரியுது. கிருபையை எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளை அடிக்கணும்னா எப்ப அடிச்சிருக்கணும்? அவரு நமக்கு நல்லா நினைவு தெரியும் போதே அடிச்சிருக்கணும். ஆனா விட்டு இருக்கிறதுக்கு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அல்லேலூயா. வரும்போதே என்ன செஞ்சிடணும்? கொடையை தூக்கி வச்சுட்டு வந்துருந்தாங்க. கர்த்தர் இன்னைக்கு என் ஜெபத்திற்கு பதில் தர போறாரு. என் பையெல்லாம் நிரம்பும், என்னுடைய காரியங்கள்லாம் நிரப்புவாரு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு ஆண்டவரு? உன் களஞ்சியம், உன் வீட்டுல உள்ள பீரோ, உன்னுடைய அக்கௌண்ட், உங்க வீட்டுல உள்ள எல்லா காரியத்தையும் எப்படி 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 நிரப்ப போறாரு? சிஸ்டர், எப்படி நிரப்ப போறாரு? எப்படி நிரப்ப போறாரு? கர்த்தர் நீங்க சொன்னபடி நிரப்ப போறாரு.
உங்க வாயின் வார்த்தைப்படி நடப்பாங்க. கர்த்தர் நிச்சயமாக பூரணமா நடப்ப போறாரு. அவர் சொல்றாரு, உன் சுய புத்தி மேல யார்கிட்டயாவது கடன் வாங்கி அதை நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம் அந்த இதுல போகாதீங்க. அவர் கொண்டு வந்து கொடுக்கட்டும், அப்புறம் பெரிய ஆள் ஆயிடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அடுத்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்க போற இடமெல்லாம் அவரை நினைக்கணும். என்ன நினைக்கணும்? அவரை நினைச்சுக்கணும். அப்படின்னாதான் அந்த இடத்துக்கிட்ட அவன் என்ன நினைக்கிறான், நான் அவனை காப்பாத்த இறங்குவேன். எப்படியா இருந்தாலும் காப்பாத்துவாரு. ஆனாலும் நீ அவரை நினைச்சனா நீ ஸ்பெஷல் தான், உனக்கு விசேஷித்தது கொடுப்பார் தான். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பாத்தீங்களா? அவர் உள்ள போய் சரிப்படுத்த ஆரம்பிச்சிருவார் எல்லாத்தையும். அடுத்து, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ யோசிச்சிராத, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகிடணும். ஏன்னா அவன் களஞ்சியத்தை நிரப்பணும் முடிவெடுத்து வச்சிருக்காரு. எது கர்த்தருக்கு அருவருப்பு, கர்த்தருக்கு எது பாவம், அது நீங்களா அப்படியே வந்துடணும் வெளியில. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? உன் பொருளாலும், அதோட கம்மா போட்டிருக்க, ஒரு பொருள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப என்ன சொல்றாரு? விளைச்சல்ல எல்லா பொருளாலையும் கனம் பண்ணணும். எல்லா காரியத்திலையும் விளைச்சலின் பலன்கள், விளைச்சலின் காரியங்கள்ல முதல் பலனை யாருக்கு கொண்டு வரணும்? ஏன் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும்? யாராவது தெரிந்தவங்க? கண்டிப்பா 100% உண்மை. விளையாது. கரெக்ட். அது முதல் பலனை கொடுக்கிறதுக்கு ஏன் முதல் பலனை ஏன் கொடுக்கணும்? கர்த்தர் பைபிள்ல வச்சு. சூப்பர், நன்றி சொல்றோம். ரைட். ரெண்டாவது பாயிண்ட் சூப்பர் தான். நன்றி சொல்றேன் எங்க அப்பாவுக்கு. அதுல என்ன இருக்கு? வேற முதல் பலன் கொஞ்சம் நெருங்கி விட்டீங்க. சூப்பர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. முதல் பலன் கொடுத்தா மீதம் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்படும். ரைட். வேற உங்களுக்கு தெரிந்தது. ஏன்னா நீங்க முதல் பலன் ஏன் கர்த்தர்ட்ட கொடுக்கணும் அதை தெரிந்து கொள்ளணும்ல. முதல் பலனை ஏன் கர்த்தர் கொடுக்கணும்னு இப்ப நம்ம என்ன சொன்னா, தசமபாகத்துல 10ல் 1 கூட 10ல் 1 கூட சொல்லுவாங்க. அதை ஏன் கொடுக்கணும்? எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு கர்த்தர்? யாருக்கா தெரியுமா ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு? நம்ம என்ன சொல்லுவோம்? விளைச்சல்னா நிறைய விளையிறதுக்கு, கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லுவோம். வேதத்தின் ஆதாரமா எதா இருக்கா? ஆண்டு சொல்றாரு, நீ கொடுக்கும் போது உன் களஞ்சியமா பூரணமா நிரம்பும். இப்ப நிரம்பிட்டு இருக்கு. 10ல் 1 பங்கு நீ கொடுக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றார் நிரம்பிட்டு இருக்கு. நான் சொல்றேன் உன்னை பூரணமா அதுல நிரப்பணும். திராட்சை ரசம் வாழையில என்ன செய்யணும்? புரண்டு வந்து அங்க ஒரு ப்ரொடக்ட், ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் நான் சொல்றேன் அப்படின்றார் கர்த்தர். பாதுகாப்பு வேணுமா வேணாமா? வாகனத்துல போகும்போது வேணும்ல? சும்மா கால் தட்டி கீழே விழுந்து செத்தவன் இருக்கான்ல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கதையெல்லாம் தெரியுமா? இருக்குல்ல, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்டிப்பா நம்முடைய வாழ்நாள்ல கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஏதோ பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம உணர்த்துறாரு. 10ல் 1 பங்கு இருக்கு, கொடுத்தா பலன் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பொருளாலையும் கனப்படுத்தணும், எல்லா வித கனிகள்னால முதற் பலனாலையும் நீ கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஏன் கனப்படுத்தணும்? ஒரு வசனம் நாம தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். ஒரு வசனம் யாத்திராகமம் 34:26. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 26வது வசனம். உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த
முதற் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லி வச்சிருக்காரு? விளைஞ்ச பலனை கொண்டு வா, உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்க போறேன். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை நம்மிடத்துல கொடுக்கிறார்? உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. பாருங்க, முதல்ல சொல்றாரு நிலத்துல முதல்ல விளைஞ்ச முதல் பலனா என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. அடுத்து சொல்றாரு உன் நிலத்துல விளைச்சு பாரு, அந்த விளைச்சலின் கனியை எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. கனி கொடுக்கிற அனுபவம் ஆலயத்திலிருந்து தான் தொடங்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு இதெல்லாம் எப்படி எங்கிருந்து வரணும்? ஆலயத்துக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். அப்படிதான் தொடங்கவும் முடியும். நீங்க வெளியில போய் அன்பா இருந்தா எதுக்கு இவன் அன்பா இருக்கான் திடீர்னு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறானோ இருக்குமா இருக்காதா? நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல் காரியம் நீ ஆலயத்துல உன் அன்ப உன்னுடைய காரியத்தை எங்க முதல்ல நீ வந்து ஆரம்பிக்கணுமா? இங்க நீ அன்பு செலுத்த காரியத்தை, அன்பு செலுத்துற காரியங்களை நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. இங்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். நீங்க அன்பு செலுத்தக்கூடிய காரியங்களை இங்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு அன்பு செலுத்தும் போது என்ன இங்க தேவனுடைய, அதாவது ஆண்கள் பெண்கள் அன்பு செலுத்துறதுன்னு அந்த இதெல்லாம் இல்லைங்க இங்க. ஆமா, சபை வந்து எப்பயுமே என்ன செய்யணும்? ஆண்கள் வேற பெண்கள் வேறதான். ஏன்னா இங்க எல்லாரும் அன்பா தான் கூடுவோம். பல சபைகளை பார்த்திருக்கிறோம். உறவு முறைகளில் தவறான உறவு தப்பாகும். அதனாலதான் எல்லா சபைகளையும் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரித்து வைக்கிறோம். நாளைக்கு எல்லாம் ஒண்ணு கூடி குத்தடிக்கிறாங்க, அது செய்யறாங்க, குற்றப்படுத்திடக்கூடாது. சபையை தேவனுடைய நாமத்தை நம்மளே தூஷிக்கும்படி காரியங்களை செஞ்சு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம சபையில தனித்தனியா உட்காரணுன்ற ஒரு ஆர்டரை கர்த்தர் கொடுத்து அதை வைத்திருக்கிறார். நீங்க ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். யாத்திராகமம் ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய காரியம் என்ன? கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. என்னதான் கழுதையுடைய எல்லா காரியத்தையும் எதனால மீட்டுக் கொள்ளணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியால மீட்டெடுக்கணுமா? அப்படின்னா ஒரு கழுதை வந்து குட்டி போட்டுச்சு. முதல் பலனை கழுதை கொண்டு வந்து கொடுக்கிறது ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு பதில ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடு. ஆட்டுக்குட்டி உங்க வீட்டுல குட்டி போட்டுச்சுன்னா முதல் குட்டி யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? முதல் குட்டி எங்க வரும்? சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே நம்பிக்கிட்டே திரி. வாசிங்க அடுத்த வசனத்தை. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. என்னங்க கொடுக்கலனா அதன் கழுத்தை முறித்து போடு. வாசிங்க. பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. ஆண்டவர் சொல்றாரு, இதுல ஒரு தேவ ரகசியம் அடைஞ்சிருக்கு. முதல் பலனை கொடுத்தேனா உன் பிள்ளைய மீட்கிறேன்னு அர்த்தம். எதை மீட்டெடுக்கிறீங்க? எங்க நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டா உன் பிள்ளைய நீ மீட்டெடுக்கிற. வாசிங்களா அந்த வசனம் சரியா? மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. என்ன சொல்வாயா? அத சொல்றாரு, மீட்டுக் கொள்வாயாக.
வாசிங்க. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி. யாராவது கேட்டுட்டாங்களா உங்க பிள்ளைங்க, அம்மா நீங்க தசமமா கொடுக்குறீங்களே இது என்னம்மா, ஏமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்களா? 10ல் ஒரு பங்கை கொடுக்கணுமே, எதுக்குமா கொடு? இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இவ்வளவு கொடுக்கணும்பா, இவ்வளவு சம்பளத்துல இத்தனை பங்கு, ஒரு 10ல் ஒரு பங்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும், இதை எடுத்து கொடுக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இங்க பாருங்க அந்த வசனத்தை சொல்லுது, பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் ஆணை எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. யாருக்காவது இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு தெரியுதா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும்ட்டார். கொஞ்சம் நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா இதுல ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறது புரியும். முதல் பலன் எல்லாமே எனக்கு வேணும்ட்டார். சரியா? நீங்க அது கொடுக்கணும்ட்டார். கனியோ பிள்ளைகளோ எல்லாத்தையும் கொடுக்கணும். எப்படி இது ஏன் வேணும்னு சொன்னார்னா, அந்த தேசத்துக்குள்ள எகிப்து தேசத்துக்குள்ள இறங்கி ராஜா மனுஷனுடைய இதுல இருந்து ராஜாட்ட இருந்து மிருகஜீவன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடிச்சார். அடிச்சுட்டு அடையாளமா ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் பாரு, இனிமே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னுடையது, நான் மீட்டது. உன் குடும்பத்துல உன் ஃபர்ஸ்ட விட்டுருக்க பாரு, அது என்னோடதுன்றார். உன் வீட்டுல வந்து நான் அடிச்சுக்கணும்ல உன்னைய, உன் பிள்ளைய. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அந்த இருந்தாங்க பாருங்க, மூத்த பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க பாருங்க, ஆடு மாடுகள்லாம் முதல் பிறந்ததெல்லாம் இருந்துச்சுல. கத்த சொல்றாங்க, ஏன் தெரியுமா அடிக்காம விட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் புள்ள என்னோடது, அதனால கை வைக்காம விட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஃபர்ஸ்ட் இங்க வந்துருச்சுனா உன் ஃபர்ஸ்ட் பத்திரமா பாதுகாக்கப்படும். என்ன புரிஞ்சு? ஃபர்ஸ்ட் கொண்டுதா ஃபர்ஸ்ட் பாதுகாக்கப்படும். ஸ்பெஷல் பாதுகாப்பு. நார்மலா நம்மள பாதுகாக்க வைப்பாரு, அவரு பாதுகாப்பாரு. ஜெபம் பண்றதுல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கு. அவன் நரகத்துக்கு போகாம மீட்டெடுக்கிற ஒரு மீட்பின் திட்டம். அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாவித காரியத்திலும் பொருளாலும் சகல முதற் கனினாலும் சகல காரியத்திலும் கர்த்தரை கனம் பண்ணு. உனக்கு கொடுத்தது யாரு? அவர் ஏசப்பா கொடுத்தாங்க. ஏசப்பா முதல்ல கனப்படுத்து. எது கிடைத்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கணத்தை கொடுக்க வேண்டியது. ஏசு ஒருவர் வாங்கினோடனே ஓடிப்போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க தான் கொடுத்தீங்க. யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷன் சொன்னா நாளைக்கு எனக்கு சொல்லுவான். நீங்க கொடுத்ததுன்னா அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணணும். பாருங்க, எகிப்துல உள்ள பூந்து அவர் அடிச்சதுல நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா 10 விதமான வாதைகள் அடிச்சாங்க. அதுல 9 வந்து நிலத்துல உள்ள காரியத்தை செஞ்சாரு. ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமா 7ஆம் அதிகாரம் 19, 8ஆம் அதிகாரம் 2, 8ஆம் அதிகாரம் 16, 8ஆம் அதிகாரம் 21, 9ஆம் அதிகாரம் 3, 9ஆம் அதிகாரம் 9, 9ஆம் அதிகாரம் 19, 10ஆம் அதிகாரம் 4, 10ஆம் அதிகாரம் 22, 11ஆம் அதிகாரம் 5. 9 வாதை. முதல் வாதை தண்ணீரை ரத்தமாய் மாற்று. ஏன் தெரியுமா? அங்க உள்ள மீன்களை முடிக்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவர் தலைச்சர் முதல் பலன் எல்லாத்தையும் அடிச்சதெல்லாம் எங்க இருந்து 10-9 ஆரம்பிச்சுட்டே வர்றாங்க. உள்ள பலமாய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தம்முடைய வல்லமையை. தவளைகளை கொண்டு வந்தாரு.
தவளைகள் திரும்ப போய் தண்ணீர்ல முடிச்சாங்க. நிறைய காரியங்கள், பேன்கள் வந்தது, வண்டுகள் வந்தது, கொள்ளை நோய் வந்தது, எரி கொப்பளம் வந்தது, சரீரத்துல கல்மலை வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, காரிருள் வந்தது, தலைச்சன் பிள்ளைகள் சங்காரமாக்கப்பட்டார்கள். எப்படி தேவன் பாருங்க, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காரு. கடைசியா வந்து பார்வன் அடிக்கிறாரு, என் தலைச்சனை அடிக்கிறேன், என் தலைச்சனை வாழ வைக்கிறேன், அது என்னுடையது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற கர்த்தர் சொல்றாரு, நீங்க முதல்ல வந்தீங்கன்னா நீங்க அவருடையது. உங்களை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை பரிசுத்தமா நீங்க காத்துக்கணுங்க, பரிசுத்தமா வைக்கணுங்க, பரிசுத்தமான காரியங்களை செயல்படுத்தணுங்க. பரிசுத்தமா தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க வைக்கக்கூடிய காரியம் அப்படி இருக்கிறது, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். 13:15. கர்த்தர் செய்யற காரியம் ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணை எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட உடனே உன் பிள்ளைய மீட்டு எடுக்கிறீங்க. மீட்பு அங்க இருந்தது. கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. நமக்கு தெரியாது, நாம நினைச்சுட்டு இருக்கோம் கொடுத்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். நீ கொடுத்ததுனால உன் பிள்ளைய பாதுகாக்கிறார்ன்ற விஷயத்தை இன்னைக்கு கர்த்தர் வேதத்துல சொல்றாரு பாருங்க. ரத்தம் பெறப்பட்டு என்ன செய்யுமா? திராட்சரசம் புரண்டு வந்து ஆலயம் மூடும், வீட்டை மூடும், சபையை மூடும் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, ரத்தம் அன்னைக்கு அடையாளமா இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க, ரத்தத்தை கொண்டு வந்தாங்க, நிலைக்கதவுகள்ல பூசினாங்க, சங்காரத்துடன் கடந்து போகும் பொழுது ரத்தத்தை பார்த்து கடந்து போனாங்க, கடந்து போவாங்க. அதனாலதான் நீங்க என்ன செய்யணும்னா, தேவன் நீங்க பாவத்துல விழுந்தோ பாவ காரியங்கள் செஞ்சுட்டு வந்தா பாவத்தில் தேவன் உங்களை அடிக்காதபடிக்கு, உங்க ஜெபத்தை தட கேட்காம எதிர்த்து போகாதபடிக்கு நீங்க முதல்ல பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் வந்துச்சு வச்சுங்களேன், அப்புறம் உங்க ஜெபம் கேட்பாரு. நீங்க நினைத்த காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் அந்த வெற்றியை உங்க கையில பரிசா கொடுப்பாரு. நீங்க கேட்டதெல்லாம் பெறுவீங்க. அல்லேலூயா. உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். சொல்லுங்க. நிச்சயமா நீங்க சொன்னபடி இவருங்க விசுவாசிங்க. இன்னைக்கு கொடையை கொண்டு வந்த நினைப்புல இருங்க. இன்னைக்கு நடக்கதான் போகுது. கர்த்தர் நன்மையை செய்ய போகிறாரு. வறண்டு ஓட போகுது. களஞ்சியம் ஃபில் பண்ண போறாரு. அதுக்குதான் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரு. முதல் பலன் புதிய ஏற்பாடு காலத்துல எப்படி மாறிச்சு, எப்படி இருந்துச்சு? புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் கொடுத்து செலுத்த சொன்ன காணிக்கைய நாம தசபாகத்தை செலுத்தி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அதுல பாருங்க, வேதத்துல புதிய ஏற்பாடு காலத்துல நிறைய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த சொல்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பாருங்களேன் ஒரு காரியத்தை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேர் ஆனவராய் இருக்கும் பொருட்டு எப்படி இருக்காரு பாருங்க. யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேர் ஆனவராய் இருக்கும் பொருட்டு தேவன்
அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் எவ்வளவு அழகா மூத்தவர்னு சொல்றாங்க பாருங்க. கொலோசியர் 1:15 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். முதல் புதிய ஏற்பாடு காலத்துல சொல்லுது. ஏன் இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்லுது? முன் காரியம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொலோசியர் 1:18 வாசிங்களேன், நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? 15 வசனத்துல நம்ம பார்த்தோம். அவர்தான் என்னன்னா, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் ஃபர்ஸ்ட் ஆனவர், முன்னாடி வந்தவர். அடுத்து இரண்டாவது செய்தியில சொல்லும் பொழுது சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து. ஏன் கொடுக்கணும்ன்றதுக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல தன்னை முதலாளா கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, அது நம்ம வாசிச்சோம். 1 கொலோசியர் 15 வாசிச்சோம். ரோமர் 8:29 வாசிச்சோமா? ரோமர் 8:29 வாசிச்சோம். கொலோசியர் 1:18 வாசிச்சோம். அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஃபர்ஸ்ட் பிறந்த பிள்ளை. முதல் பலன் யாருடையது? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும். அது யாருக்கு போய் சேருது? கர்த்தருக்கு போய் சேருது. அல்லேலூயா. முதல் பலன், ஃபர்ஸ்ட் பர்த், பிறக்கிற எல்லாம் அவருடையது. முதல் கனி, கற்பத்தின் கனி அவருடையது. 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா. முதற் பலனானவர் கிறிஸ்து. தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வருஷ பிரகாரமா உயிர்ப்பிக்கப்படுவாங்களாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அப்படி முதல்ல யார் இருக்காங்களோ முதல் பலனை ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, உயிர்ப்பிப்பாங்க. எப்படி வச்சுக்காரு பாருங்க. சத்தியம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, பயங்கரமான சத்தியமா இருக்கு. தேவன் புதிய ஏற்பாடு காலத்துல இப்படி ஒரு காரியத்தை வச்சிருந்திருக்காரு. அல்லேலூயா. நம்மள ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்றாரு. எதுக்கு? பூர்ணம், நிரம்பணும். வாழை நிறம். இங்க பாருங்க, எதுலயாவது ஒரு குறை வச்சுட்டு மிச்சத்துல சந்தோஷமா இருக்குன்னு இந்த பிரச்சனை. நம்ம நெஞ்சு வலியோட சந்தோஷமா இருக்க, ஒரே ஒரு குறை, ரொம்ப சந்தோஷம். எப்படிங்க இருப்பீங்க? எப்படிங்க வரும்? பூரணம் வருதுங்க. அல்லேலூயா. நிரம்ப போதுங்க. இங்க பாருங்க, யார் விதைச்சாங்களோ தசமபாகத்தை கர்த்தர் நீங்க சொல்றாரு, அவன் வீட்டுல கர்த்தர் பூரணமா கலஞ்சி வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நிரப்புதலை நீங்க கண்டிப்பா காண போறீங்க. கர்த்தர் நீங்க சொல்றாரு, தீர்க்கமா சொல்றேன், கர்த்தர் சொன்னபடி சொல்றேன், உங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி தம்முடைய திராட்சரசத்தை, தம்முடைய ரத்தத்தை அனுப்புகிறாரு, ப்ரொடெக்ட் பண்ண இறங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் அதை செய்கிறார். அதற்கு அடையாளமாக தன்னையே காண்பித்தார். எல்லாவற்றிலும் முதல் பலன் அவர் ஒருவருக்கு, எல்லாவற்றிலும் முதல் கனி அவர் ஒருவருக்கு. அல்லேலூயா. தேசத்துல வளரக்கூடிய முதல் பிரயாசங்கள் என்னென்ன காரியம் இருக்கோ, தேசத்துல எந்த தொழில் தொடங்குறாங்களோ அதனுடைய லாபத்தில் 10ல் ஒரு பங்கு நெகேமியால எழுதியிருக்கு 10ஆம் அதிகாரம் 35 அவருக்கு இடத்துல போய் சேரணும். கர்த்தருக்கென்று கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கணும். நெகேமியா 10:35 இருந்து 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அந்த காரியத்தை. 36ல 3 பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 37ல எல்லா அந்த தலைமுறை மூத்தவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் வச்சிருக்கிறாங்க. படைப்புகளில் முதல் பாகம் கர்த்தருக்கு தான்.
திராட்சை ரசத்தின் முதல் பாகம் கர்த்தருக்கு தான், நிலத்தின் தசபாகம் கர்த்தருக்கு தான். எல்லா வேளாண்மையில உள்ள வரக்கூடிய காரியத்துல கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது. அம்மா வீட்டுல இருந்து வந்துச்சு மூட்டை மூட்டையா, நாளைக்கு பொறி இங்க வரல வழிபடத்துக்கு. நீதிமொழிகள் 3:9 என்ன சொல்றாங்க? உன் பொருள்களால் எல்லாவித விளைவின் பலன்களால் கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ணணுங்க. உங்க பெற்றோரை கனம் பண்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறது போல கர்த்தரை கனம் பண்றதுக்கு இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்ப கனம் பண்றதுல என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளணும். கனம் பண்றதுல எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் முந்தி. கர்த்தரை நான் எப்படி கனம், நான் ஒரு மனுஷனை பார்த்தேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு காரியத்தை, எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி கொடுக்கணும்னு. கட்டப்பொடி போட்ட பை நிறைய கொண்டு ஒருத்தர் பணத்தை கொடுத்தாருங்க. ஆசையா இருந்துச்சு. அப்படி நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இந்த வாய்ப்பு கர்த்தர் ஒரு நாள் கொடுக்கணும் பாஸ்டர், ஆலயத்தில் கொண்டு வந்து கொட்டணும், ரொம்ப ஆசை எனக்கு. கட்டப்பை நிறைய கொண்டு வந்து கொட்டுறாரு. அடேங்கப்பா, 3 நாளா எண்ணம். தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு. அந்த மனிதன் இன்னைக்கு அவர் வந்து பாலம்லாம் கட்டுறாங்கல்ல, அதில் முக்கியமான இன்ஜினியர் போஸ்டிங் வந்து அவர் கொடுத்தார் கர்த்தர். அவர் தான் இப்போ எல்லா பாலமும் கட்டிக்கிட்டு, ரயில்வே பாலம் எல்லாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் அவர் தான் செய்கிறாங்க. எப்படி பாருங்க, எவனா ஒருத்தர் முந்தி ஏதாவது ஒன்று ரொம்ப தன்னை தாண்டி கூட கர்த்தருக்கு விதைச்சானா அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க மாட்டார் போல இருக்கு. அவனை இன்னும் உயர்த்தணும்னு நினைப்பாரு. நீங்க ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறகுறையா கொடுக்காதீங்க அவருக்கு, முழுசா அவருக்கு தேவை. உங்களை அவர் எப்படி பார்த்துக்கணும்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு, அவர் பிள்ளைய போஷிக்கிறதுக்கு, அவர் பிள்ளைகள் எந்த வியாதியும் காயங்கள் படாதபடி பார்த்துக்கிறதுக்கு அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. அதன்படி உங்களை பார்த்துக்குவாரு. அதனாலதான் கர்த்தர் உங்களை அவரிடத்துல முழுமையா ஒப்புக்கொடுக்க சொல்றாரு. உங்க இருதயத்துல பல காரியங்களை சிந்தித்து அவங்க செய்வாங்க. முதல்ல அதை விட்டுட்டு விசுவாசத்துல வாங்க, விசுவாசத்துல வாங்க. நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை வாக்கு கொடுத்தாரா? எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு வந்து இனிமே இந்த வருடம் முழுவதும் இனிமே சாட்சி சொல்ல போறீங்க. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு என்ன சபையுடைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? அப்படி கண்டுபிடிச்சு வர அவரே என்ன முடிவு தருவாருங்க? கர்த்தர் சொல்றாருங்க, நீ எதிர்பார்த்த முடிவை தருவேன், நான் வச்சிருக்க கலர்ல தருவேன். நான் வச்சிருக்க கலர், நீ வந்து ப்ளூ கலர் நோட்டு சொல்றியா, நான் பச்சை கலர் நோட்டு தரேன். அந்த 20 ரூபாய் எங்களுக்கு வேண்டாங்க வெளியிடாத, அது வந்து 500 ரூபாய். இவர் ஒருவேளை அந்த 20 ரூபாய் ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது இன்னைக்கு சொல்லிட்டாரு, களஞ்சியத்தை நான் நிரப்புறேன். எப்படி நிரப்புமா? பூரணமா, பூரணமா. வாழையில திராட்சை ரசம் பூரணமா பிறண்டு வரப்போகுது. கர்த்தர் அந்த பரிபூரணத்தை, அந்த பூரணத்தை உன் வாழ்க்கையில இன்னைக்கு கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு. இல்லைன்னா அந்த வாக்கு இன்னைக்கு சபைக்கு கொடுத்திருக்க மாட்டார். நீ வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் வாங்கினதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். மனுஷன் வாங்காதீங்க, கர்த்தரிடத்துல வாங்குங்க. கர்த்தர் கொடுக்கிறது மேன்மையுள்ளதா இருக்கும், மிக மிக விலை உயர்ந்ததா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சம்பளம் வாங்கினோடனே அழைச்சிடுறாங்க,
ஒரு 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 10,000 15,000 சேர்த்து வைங்க. பணத்தை கொடுத்துட்டாரு, சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை. ஏன் ஆண்டவரே சேர்த்து வை சேர்த்து வைன்னு கேட்காரு. சரிங்க ஆண்டவரே அப்படியே வச்சாச்சு, பேங்க்லேயே இருக்கு. திடீர்னு நான் மதுரைக்கு போனோடனே சுகவீனம். ஏன் சேர்த்து வைக்க சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அன்னைக்கு நான் அப்படி நின்று தத்தளிச்சிருந்தேன்னா மதுரை பட்டத்துக்கு போயிருக்கோம். எல்லாத்தையும் போய் உறவினர்கிட்ட கையெழுந்திருக்கணுமா இல்லையா? நான் ஏன் உறவினர்கிட்ட போய் கையேந்தணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்கன்ற. நான் ஏன் இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஊழியம் பார்த்துட்டு நான் ஒவ்வொரு மனுஷன்டையும் போய் என்னுடைய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். என்னை கூட்டிட்டு போனவர் அவரு. என்னை திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்து விட போகிறோம் அவர் தான். ரிப்போர்ட்டை ஃபுல்லா மாத்தினாரா இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்னை செக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. கஷ்டம் நல்லவர். நான் கொடை போய் கொண்டு வந்துட்டேன்ப்பா. நான் வரும்போது கொடையோட தான் நிக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துவார் நம்புறேன். வாழ்க்கை மாறும் நீ தீர்மானம் பண்ணின உன்னை சொல்லிட்டாரு. நீ ஜோம் பண்ணி வாங்கிக்க, ஜோம் பண்ணி அதை பெற்றுக்க, சோத்திரம் பண்ணி அதை ஜெயிச்சுக்க. அது கர்த்தர் உன் மேல கொடுக்க போறாருன்னு உறுதி பண்ணிட்டாரு. ஏசப்பா எல்லாத்துலயும் முதலா மரித்ததுல பாத்தீங்களா? அவர் தான் முதல் மரித்தார். பாவத்துக்கு ஒரு மனிதனா தன்னை சிலுவையில எந்த பாவம் செய்யாத போட்டு கொடுத்தார். இரண்டாவது காரியம், பரலோகம் போறது ஃபர்ஸ்ட் அவர் தான். முதல் பலன் அவர் தான். என்ன செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு தான் சொல்லப்பட்டிருக்கு. பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே யார் சொல்லுவா தெரியுமா? ஸ்தேவான் சொல்லுவான். கல்லெறிஞ்சு கொள்ளும் பொழுது சொல்லுவான், நான் அண்ணாந்து பார்க்கிறேன், வானம் திறந்திருக்கு, பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன். தரிசனம் இருக்கா நமக்கு? இயேசுக்காக நம்மளை விட்டு கொடுக்கிற தன்மை மாறுங்க. இல்லைங்க, முடியாதுதான். முழங்கால் போட முடியாதுதான். ஆண்டவருக்காக நிற்க முடியாதுதான். எல்லாரும் நிற்கிறோம் தானே. நின்று பாருங்க, முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களோட நிச்சயமா கொடுப்பார். ஒரு தாழ்மையிலுக்கு கர்த்தர் இறங்கியே தருவார். தாழ்மையை முழங்கால் போடுறது தாழ்மை தான். முக்காடு போடுறது அது ரொம்ப தாழ்மை. உங்க அடையாளமே அதான். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதே நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்க எப்படி காண்பிக்கிறீங்க? நான் கனமுள்ள ஸ்திரீ, கர்த்தரை நீ கனப்படுத்தணும் அப்படின்னு உடனே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? கர்த்தர். ஆண்கள் நிறைய முடி வளர்க்கணும்னு பைபிள் எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? என்ன செய்யணும்னு எழுதியிருக்கு? ஆண்கள் நிறைய முடி வச்சா என்ன அர்த்தம் பைபிள்ல? முக்காடு போட்டதுக்கு அடையாளம். தானாவே முக்காடு போட்டுக்கிட்டாருன்னு அர்த்தம். வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் நீ ஒரு மாதிரி பாக்குறீங்க. பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? யார் போடணும் போடக்கூடாது? பெண்கள் முக்காடை பத்தி பவுல் பேசுவாரு. அப்ப பேசும்போது தான் சொல்லுவாரு, ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? சடை வளர்த்து முடி எடுத்து கொண்டு போக கூடாது. அது என்னன்னா எதுக்கு அடையாளமா காட்டுது? முக்காடிட்டதுக்கு அடையாளமா காட்டுது. ஆண்கள் அப்படி வைக்க கூடாதுன்னா. நசரேய விரதம் உள்ளவங்க வைப்பாங்க. நசரேய விரதம் உள்ளவங்க வைப்பாங்க. திருமணம் முடிக்காம கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவங்க. நசரேயத்தை பத்தி ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு. நசரேய விரதம் இருக்கிறவங்க இறந்ததை தொட மாட்டாங்க, இறந்து போன வீட்டுல இருந்து சாப்பிட மாட்டாங்க, திருமணம் முடிக்க மாட்டாங்க, அவங்க தனிமைப்படுத்திக் கொள்வாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. அவங்களோட இதே வேற எல்லாம். நசரேய விரதம்லாம் இருந்தா அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்க வரங்கள் பயங்கரமா ஆப்ரேட் ஆகி செயல்படும். அதுதான் வேதத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. அந்த அந்த காரியம் நமக்கு ஆண்டவர் புருவத்தை சைஸ் பண்ண சொல்லியிருக்காரா? வசனம் இருக்கு தெரியுமா? 2 இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 2 இருக்கு. பிள்ளைலாம் பைபிள் வாசிச்சிருப்பாங்க.
அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பைபிளை மீறி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குங்க, வேதத்துக்கு கொடுத்து இருக்கு, நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுக்கிறது முழுமையா தான் கொடுக்கணும். உங்களை அர்ப்பணிக்கிறது எப்படி கொடுக்கணும்? பூரணமா நீங்க கொடுத்தா களஞ்சியத்தை அவர் நிரப்ப ரெடியா இருக்காரு, உங்க பிள்ளைகளை பாதுகாக்க ரெடியா இருக்கிறாரு. ரத்தத்தை கொண்டு சில காரியங்களை பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை அடைத்து நிறுத்தலைன்னா அவர் வேற என்ன செய்வாரு? அடைச்சு நிறுத்தலைன்னா அவர் தூக்கி ஐஸ்வர்யத்துக்கு பக்கம் நிறுத்திவார். ஐஸ்வர்யம் உள்ள வரலைன்னா தரித்திரம் அத்தனை உள்ள வந்துடும், நம்மளை மூழ்கடிச்சு போடும். கர்த்தர் சொல்றாரு மல்கியால, என்னை சோதித்து பாருன்னு அந்த ஒரு இடத்த சொல்லிட்டாரு. தேவனை சோதிக்க அனுமதி கொடுத்த ஒரே இடம் என்ன தெரியுமா? உங்க தசமபாகத்தை கர்த்தரிடத்துல செலுத்தி நீங்க அவரை சோதித்து பாருங்க. சபை அப்பதாங்க விருத்தி அடையும், கர்த்தருடைய ஊழியம் இன்னும் பெருகும். சபைக்கு தேவையானது அப்பதானே வாங்க முடியும். கர்த்தர் கீபோர்டு வாங்கணும்னு இருக்காரு, சபை இன்னும் இடத்துல வாங்கணும்னு இருக்காரு, பெருக்கணும் இருக்காரு. எப்படி போகும்? கர்த்தர் நினைத்த, தேவன் நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு யார் வந்து கை கொடுக்கணும்? சபையார் நம்ம தான். ஏசப்பா பிள்ளைகளாகி நம்ம தான், நம்ம அப்பா ஊழியத்தை நம்ம தான் கட்டணும். வேற ஒருத்தவங்க வெளியே வந்து உங்க வீட்டை கட்ட மாட்டாங்க. உங்க வீட்டை கட்டுறதுக்கு நீங்க தான் இறங்கி ஆகணும். ஆனா நமக்கு கிருபை செஞ்சாரு. ஐயோ, ஒரு மனிதனை தியாக உள்ளத்தோடு உள்ளத்தை திருப்பினார் கர்த்தர். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு மகிமை, இன்னைக்கு எல்லா காரியமும் அவருடைய அந்த கிருபை. அந்த மனுஷனை கர்த்தர் கோடி கோடி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வீடு 4 வீடு கர்த்தர் கொடுத்துட்டாரு சொந்தபடி. யார் வந்து அவனுடைய லெவலுக்கு தாண்டி கர்த்தரை விதைக்கிறானோ அவன் உள்ள நல்லா இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒருத்தர் வந்து ஒரு காரை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தான், ஒரு பாஸ்டர் கர்த்தர் கொடுக்க சொன்னாங்க. அவனுக்கு 2 கார் கொடுத்தாரு கர்த்தர். என்ன தெரியுமா? நான் 30 லட்சம் 20 லட்சம்ன்றது நம்ம வந்து பெரிய விஷயம் பார்த்துட்டே நிக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்ககிட்ட பாத்துக்கிறாரு. ஏங்க, உங்ககிட்ட வாங்கினது அவர் திரும்ப கொடுப்பாரு கண்டிப்பா. எப்படி வரும்னா புதுசா வருங்க, அதுக்கு அவர் ரெடியா இருக்காருங்க. நீங்க தாங்க உங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை புது சிருஷ்டியா மாத்திடுவாரு. உங்களை திரும்ப கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துல நீங்க வேறு விரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள் என்று கர்த்தர் உங்களை வேறுவித்து காட்டுவார். நீங்க உங்களை நீங்க பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தர் திரும்பி பாருங்க, அவர் உங்களை புது சிருஷ்டியா மாத்துவார். நீங்க உங்களை மாத்திக்கணும், நீங்க உங்க ஸ்டேட்டஸை மாத்தணும், நீங்க உங்க சூழ்நிலை அவர் மாத்துவாரு. அவர் காட்டினார்னா இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஊழியத்தை எடுக்கிறதுக்கு நாங்க வரும்போது வெறும் துணிமணியோட தான் வந்தோம். எந்த பணம் பண்ணி மாத்தினார அடையாளத்தை நம்புறியா? உன் கண்ணு முடி தான் நிக்கிற சாட்சியா என்ன ஏசப்பா மாத்தி இருக்கிறதுக்கு. நீங்க எல்லாரும் என் கண்முடி இருக்கிறீங்க. ஆரம்பத்துல சீட்ல ஆரம்பிச்சது நீங்க தான். வீட்டுல ஆரம்பிக்கும் போது இங்க இருந்திருக்கீங்க. கர்த்தர் இந்த வீட்டுல வந்து ஆராதிக்க, இந்த இடத்துல ஜெப வீட்டுல வந்து ஆராதிக்க தொடங்க கர்த்தர் மாத்தி வச்சிருக்காரு. எப்படி பாத்தீங்களா? சாட்சிய கர்த்தர் உங்க கண்முடி அமைத்திருக்கிறார். நீங்க அந்த விசுவாசம் என்ற கொடையை தூங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்க நம்பிக்கையின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அந்த நம்பிக்கையின்படி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுப்பார். நிச்சயம் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகவே கூடாது. நீங்க ஏசப்பா நம்பி நீங்க என்ன கேட்டு வந்தாலும் அதை இன்னைக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. நான் பெற்றுக்கொண்டு போவேன் நீங்க நின்னீங்கன்னா, அடுத்த வாரம் நான் இதை கேட்டு இங்க வந்தேன், நான் அந்த வாரத்திலேயே வாங்கிட்டேன், நீங்க சாட்சி சொல்ல வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்த முடிவுதான், நீ எதிர்பார்த்த முடிவுதான் கர்த்தர் கொடுக்க போகிறது. அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, மகிழ்ச்சிக்கு ஏதுவாக,
நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இந்த மார்க் எனக்கு வேணும்னு, டாப் லெவல்ல கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கடை எடுத்துக்க, நம்பிக்கையோட நில்லு. கர்த்தர் உன் பேகை நிரப்புவாரு. அதுல விசுவாசத்தில் நில்லு. என்னை நிரப்பி தான் அனுப்புவாரு. இந்த வேலை எனக்கு நிரப்ப எனக்கு வேற வேலை வச்சிருக்காரு. நம்புறீங்களா? உங்க வேலையில ஆசீர்வாதம் வருது. உங்க வேலை வேற விதமான ஆசீர்வாதத்தை அடைய போகுது. இந்த வருடத்துல கர்த்தர் புதிய துவக்கத்தை போலதான் துவக்கப்படுறார். நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு அருளும்படி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நிச்சயமா அந்த முடிவு வாழ்க்கையில நடக்கதான் போகுது. கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் இந்த வாரத்துல நிரப்ப போகிறார். உன் ஆடைகளிலே திராட்சரசம் புறப்பட போகுது. புரண்டு ரத்தம் அந்த பாவத்தை கழுவி அங்க இருக்கிற சாபத்தை உடைத்து அங்க இருக்கிற எங்கெல்லாம் பொத்தான பயிர்கள் அடைக்கப்படாது. நம்புறியா? பொத்தலான பைகளை இயேசு அடைக்க போகிறார். பொத்தலான பைகளை இயேசு அடைக்க போகிறார். இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது. கர்த்தர் அத்தனை பிசாசு எந்தெந்த வழி திறந்து வைத்திருந்தானோ அந்த வழியெல்லாம் தேடி போய் அடைச்சு உங்களை சாட்சியா கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் திரும்ப போகிறார். ஜீவனுள்ள தேவன் அதை ஆசீர்வாதித்து உங்களோடு கூட நடத்த போகிறார்.